Hi friends, welcome back to Mama with Bima. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா நாம கிளம்பற தருணம் வந்துச்சு फ्रेंड्स. நம்ம வந்த டூரும் வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணியாச்சு, சூப்பரா என்ஜாய் பண்ணியாச்சு. ஆனா நேத்து நைட் ஃபுல்லா எங்களுக்கு தூக்கமே வரல. ஏன் என்ன அப்படிங்கற ரீசன்லாம் சொல்றேன். ஓகே फ्रेंड्स, இப்போதைக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. நமக்கு டாக்ஸி வந்துட்டு இருக்குது. நம்ம டாக்ஸில மீதி எல்லாம் பேசுவோம். இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். பட் ஏதோ மறந்த மாதிரியே ஃபீல் ஆகுது. என்னதான் மறந்தேன்னு தெரியல. இப்படி பேசிட்டே இருந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி சார்ஜர் இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அங்கே போய் திருப்பி வாங்கணும். ட்ரெஸ் அந்த மாதிரி விட்டுட்டு போனால் கூட பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் டைம் வரப்போ கூட வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு என்ன வந்து நாங்கள் வீதியில் வந்து கிளம்புறோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, பாய் பாய் பாய். இங்கே வாங்க, பாய். பார்த்துக்கோங்க பத்திரமா. ஓகே, என்ன பயம் நான் சொல்லியிருந்திருப்பேன் ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து ஏர் இண்டியா ஃப்ளைட்டில் தான் இப்போ புக் பண்ணியிருக்கோம். ஓகேவா, 12th வந்துட்டு ஏர் இண்டியா வந்து அகமதாபாத்ல கிராஷ் ஆச்சு. சரிங்களா, இன்னைக்கு 14th போறோம். ஒரு நாள் கேப்ல நேற்று நைட்டு வீடியோ பாக்குறோம். ஃபுல்லா அந்த வீடியோ தான் வந்து இருக்குது. இவனை தாண்டி நம்ம கமெண்ட்லயே நிறைய வருது, ஏர் இண்டியா ஃபிளைட்லயே புக் பண்ணிருக்கீங்க, அதுல வராதிங்க, மாத்தி வாங்க மாத்தி வாங்க மாத்தி வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லினே இருக்கீங்க. நைட்லாம் தூக்கம் வரல எனக்கு, இவனுக்கும் தூக்கம் வரல, எனக்கும் தூக்கம் வரல. என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. இப்போ வந்து திருப்பி போயிட்டு இருக்கோம். ஆனா ஒரு மாதிரி வயித்த கலக்கினே இருக்குது. போய் இறங்குற வரைக்கும் அந்த ஃபீல் இருந்துகிட்டு தான் இருக்கும் எங்களுக்கு. நம்ம ஏர்போர்ட் போயிட்டு பார்ப்போம். எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்குது. ஏன்னா நைட்லாம் சுத்தமா தூக்கம் வரல, யாருக்குமே தூக்கம் வரல. இவனா 4 மணிக்கு பயமா இருக்குது ஏர் இண்டியா ஃபிளைட்ல போறதுக்கு. ஆனா நைட்டு நம்ம பாக்குறோம், நாங்க போன்ல பேசிட்டு இருந்தோம் அவர்கிட்ட, எல்லாருமே கமெண்ட்ல இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புறாங்கப்பா, ஏர் இண்டியா ஃபிளைட்ல வராதிங்க அப்படின்னு. உடனே கிராஷ் ஆன உடனே எல்லாத்தையும் செக் பண்ணிருப்பாங்க, இப்பெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இருந்திருக்காது, அதனால பிரச்சனை இல்ல, வா வா அப்படின்னாரு. ஒன்னும் ஆகாது அப்படின்னாரு. பட் ஆனா நம்ம பேசுனதுனாலே என்னமோ தெரியல, அது கிராஷ் வீடியோவே தான் ஃபுல்லா வருது. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜா தான் வந்து இருந்தது. பயமா தான் இருக்கு. ஓகே, போயிட்டு பத்திரமா இறங்குறவா இல்லையான்னு பார்ப்போம். இவங்க வந்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபருங்க, கோயம்புத்தூர்ல இருக்கிறதுனால நம்ம பார்க்க வந்திருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் உங்க லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செக்இன்லாம் முடிச்சுட்டு உள்ள வந்து உட்காந்துட்டோம். பட் இருந்தாலுமே நான் ஏர்போர்ட்ல பாத்ரூமே போனது கிடையாது. எனக்கு வயிற்றெல்லாம் கலக்குது. ஃபிளைட் ஏறி இறங்குற வரைக்கும் பயம் இருந்துகிட்டே இருக்கும் போல. வந்த உடனே உள்ள பெரிய விசாரணை மாதிரி அப்படிலாம் பண்ணிக்க போறேன். யாரையும் கலாய்க்கல, பயமா இருக்கு. எல்லா சாமியும் கும்பிட்டு வைப்போம், ஏதோ ஒரு சாமி, எல்லா சாமியும் கும்பிட்டு வைப்போம், ஏதோ ஒரு சாமி மட்டும் காப்பாத்தும் அப்படின்ற மாதிரி தான் ஆயிப்போச்சு. பயம் இல்லை, ஏன்னா அது இன்சிடென்ட் இப்பதான் நடந்திருக்கு. ஸோ அதனால இப்போ வந்து கொஞ்சம் கவனிப்பா இருப்பாங்க. ஏன்னா 2 days தான் இருக்கு. ஆனால் செக்கினே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்குல்ல. அந்த ஏர் இண்டியா வந்து ரொம்ப கொஞ்சம் கெடுபடியா தான் செக் பண்றாங்க. சென்னையில கூட செக் பண்ணலைங்க, 3 இடத்துல பேக்கை செக் பண்ணி தான் அனுப்புறாங்க. அந்த மாதிரி ஃபுல்லாவே நம்மளை செக் பண்றாங்க. எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னர்ஸ்ல ஒரு பட்டன் இருந்தது, அது மெட்டல் மாதிரி இருந்தது. அது வந்து செயின் எடுத்து வெளில விடுங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறமா அலாரம் அடிக்குது. அவங்க பயந்துட்டாங்க, என்னடா அலாரம் அடிக்குது அப்படின்னாங்க. என்னங்க இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன், இன்னர்ஸ்ல வந்துட்டு டிசைன் இருக்குங்க அப்படின்னு. டிசைனா அவங்க காட்டுங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் காட்டினதுக்கப்புறம் ஓகே ஓகே அப்படின்னு சிரிச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் வாய் திறந்து பேசவே இல்லை, எதுக்குமே பேசவே இல்லையா. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு தமிழ் தெரியும்ல அப்படின்னாங்க. தெரியுங்க அப்படின்னு. இல்லை, நிறைய விஷயங்கள் அப்படிதான், நான் எல்லாத்தையும் பேசிடுறேன். அதுக்கப்புறம் பேசி முடிச்சுட்டு கியான்றாங்க, அந்த மாதிரி எதாவது ஆயிட போகுது அப்படின்னு பார்த்தா நம்மளை பார்த்து இந்திக்காரங்க மாதிரியா தெரியுது. ஐயோ அப்படின்னு. ஆனால் என்னையும் சென்னை ஒருத்தர் தான் பண்ணாரு. அவர் ஏதோ பேக் அடக்கணும் ஒரு ஆள்றோ அப்படின்னு சொன்னாரு. நான் அப்படியே முஞ்சே பார்த்துட்டு இருந்தேன். அவர் யோசிச்சு பார்த்தாரு, தமிழா சொல்லுப்பா, நம்ம ஊர் தானே நீ அப்படின்றாரு. நீங்களா பேச விட்ட ஏதோ ஒரு பாட்டுக்கு சொல்லலான்றாரு. அவங்களுக்கு வரிசையா எல்லாத்தையும் அனுப்பணும்ல. அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தா தெரியாதுமா யாரு வடக்கேன் யாரு தெற்கேன் யாரெல்லாம் இப்ப அது மாதிரி எல்லாருமே ஒரே மாதிரி மூஞ்சி ஆயிடுது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது பாத்தீங்கன்னா, வரும்போது இத்தனை நாள் எந்த ஃபிளைட்லயுமே கதி கலங்காது வரும்போது நம்ம ஏர் இண்டியா ஃபிளைட்ல கொஞ்சம் வயிறு கிழக்கு மேற்கு தெற்கு தெற்கு வடக்கா வடக்கு தெற்கா, நாங்க தெற்கம், நாங்கள தெற்கன்ஸ். என்னது இதுல ஆக்சுவலா வந்துட்டு என்னன்னா, நாங்க எந்த ஃபிளைட்லயுமே வந்து நாங்க வந்த ஃபிளைட்ல எந்த ஃபிளைட்டுமே நாங்க பயந்ததே கிடையாது. ஆனா இந்த ஃபிளைட்ல இறங்கும் போது பயமா இருந்ததுல, ஏறும் போதும் கீழே தோடி மேல வரைக்கும் இது வரைக்கும் வந்து நின்னுது. அப்ப எங்களுக்கு புரியல, இப்ப புரியுது. ஆனால் என்ன சொல்றேன், கார்ல போன ஆக்சிடென்ட் ஆகாதா? ஆகிறத நம்ம நேரம் சரியில்லாம் ஆகதான் செய்யும். தலைவிதி எப்படியோ விட. ஆனாலும் இருந்தாலும் முந்தானத்து தான் நடந்திருக்குது. இன்னைக்கு ஃபிளைட்ல வரும்போது கொஞ்சம் ஜர்க்காக தான் செய்யுது. 100 ஆக்சிடென்ட் நடக்குது கார்ல போனி போய் பண்ணுல. அடா என்ன ஃப்ரெண்ட்ஸ், அப்படியெல்லாம் யாருன்னா கொஞ்சம் கொஞ்சம் பொழைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இங்கெல்லாம்
இங்கெல்லாம் ஸ்பாட் அவுட் தான் அந்த மாதிரி. எனக்கு அதான் தெரியல ஃப்ரெண்ட்ஸ், இப்படி வந்து ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட்லேருந்து குடிச்சு தப்பிச்சாருன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இல்லை அவரே பேட்டி கொடுத்துருக்காரு, அது ஹிந்தியில் பேசியிருக்காரு, நமக்கு தமிழில் பேசுறது தெரிஞ்சிருக்கோம், இங்கிலீஷில் பேசியிருக்காருன்னு பாரு. பட் அவர் பேசுறதை கேளு, அவர் அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்லேருந்து நான் எப்படி குதிச்சேன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு. மோடிஜி எல்லாம் போய் பார்த்துருக்காங்க அவங்கள. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு இன்னும் நமக்கு எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி 12:30 தான் இப்போ ஆகுது. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம 2:10 தான் நமக்கு ஃப்ளைட் அப்படின்னு 14:10 அதுதான் ஃப்ளைட்டுன்னு போட்டிருக்காங்க. 2:10 தான். அது வரைக்கும் நம்ம இங்கேயே உட்காந்துருக்க வேண்டியது தான். இனிமே அதுக்கப்புறம் நம்ம பண்ணுறோம் மௌலி என்னெல்லாம் பண்ணுறோம் ஏர்போர்ட்டுக்குள்ளே. ஏன்னா புதுசாக வந்த பையன் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டை வந்து ரொம்ப நாள் சின்ன பிள்ளையில வந்தது, இப்போ தான் வந்துடுறான். என்னென்ன பண்ணுறான் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஈகராக ஃப்ளைட் ஏறி இறங்குற வரைக்கும் கொஞ்சம் பயம்தான் இருக்குது. அதனால் எல்லாத்தையும் பார்த்துட்டு மாமாவையும் மோனாவையும் போய் நம்ம நேரில் போய் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். மௌலி ஃப்ளைட்டில் ஏற போகிறேன், எந்த பயமும் இல்லாமல் உட்காந்துருக்குற. வர உனக்கு பயம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏர் இண்டியா பயம் காட்டலன்னு நினைக்கிறேன் உனக்கு. விசால் மாதிரி எல்லாத்தையுமா? ஓகே ஓகே, சாமி கும்பிட்டு வரப்போம் தெரிஞ்சு போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சென்னையில் சந்திப்போமா? கடைசியாக தான் சொல்ல விரும்புறியா? இந்த வீடியோ பார்த்து யாராவது ஏதாவது தெரியும்? ஆமாம்மா, அந்த மாதிரி வீடியோலாம் எடுத்து காட்டுவாமா? லைவ் போறியா இன்ஸ்டால? கடைசியாக என்ன சொல்ல விரும்புறேன்னா, என்ன சொல்ல விரும்புறேன், வீடியோ வந்துடுறேன். நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பாருங்க. ஹாய் சொல்லுங்க எங்களோட. ஹாய். இவங்க எல்லாருக்கும் தெரியும், யாருன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கரெக்டா கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? நம்ம ஆஷா அக்கா அப்படிதானே? ஆஷா அக்கா தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஓகே. திருமதி இல்லம் இவங்க சேனல் பேரு. இவங்க தான் வந்து சொல்லியிருக்காங்க நமக்கு 1 கோடி கொடுக்குறாங்களாம். அப்போ 1 கோடி 1 கோடி வாங்குறதுக்கு எங்க ஹஸ்பண்ட் எல்லாம் வெளியில் நிற்கிறாங்க. புரியுதா மொழி? என் பொண்டாட்டி தான், என் பிள்ளைதான். எங்களுக்கு 2 கோடிங்க. தாத்தால இருந்து தரத சொல்லிட்டு அது என்னங்கிறத அப்புறமா வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். மௌலி ஃப்ளைட்டை பார்த்தாலே பயமா இருக்கு, கொஞ்சம் பழசா தான் இருக்குது. என்ன பண்ணலாம்? தலையெழுத்தா? 2 கோடிடா, 2 கோடி. உன் தலை வேல்யூ பாரு. நாங்க சிரிச்சுட்டு பேசுறோம், ஆனா உள்ளுக்குள்ள எவ்வளவு பயமா இருக்குதுன்னு எங்களுக்கு தான் தெரியும். உதறது காலு. நான் எப்பயுமே வந்துட்டு பாத்ரூமே போக மாட்டேன் ஏர்போர்ட்ல. இந்த டைம்ல வந்து பாத்ரூம் போயிட்டு தான் வந்துருக்கேன். பயத்தை வெளியில காட்டக்கூடாது, சிரிச்சுட்டே இருக்கணும் நம்ம. இந்த ஃப்ளைட்ல தான் நாங்க போறோம், பாத்துக்கோங்க. அவளி தேங்க்யூ. அந்த சீட்ல உட்காந்தாச்சு. எக்கனாமிக்ல புக் பண்ணி ப்ரீமியம்ல வந்து உட்காந்துருக்கோம். எங்களுக்கு நேரம் நல்லா இருக்குதா இல்லை எப்படி இருக்குதுன்னு தெரியல. சீக்கிரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சீட் எல்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் கிடையாது போல. இல்லை, பிஸ்னஸ் கிளாஸ் ஆப்போசிட்ல இருக்குது. இது வந்து ப்ரீமியம். அதுக்கப்புறம் வந்து எக்கனாமிக் பின்னாடி இருக்குது. எங்களுக்கு சீட்டு மாற்றி கொடுத்ததுனால அப்படி உட்காந்துன்னு இருக்கோம். பட் இருந்தாலும் எங்கள் தலையோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு இன்னைக்கு தெரிஞ்சு சும்மா பேசினே இருக்கேன். ஆனால் பட் என்ன பயமாக தான் இருக்குது. ஏன்னா ஃப்ளைட் எடுத்து இறங்கி லேண்ட் ஆகி நம்ம வெளியில் போகிற வரைக்கும் எல்லா சாமியும் கும்பிட்டு வச்சுக்கோ. ஏதாவது ஒன்று. ஆமாம், தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இப்போயே மது கேட்டான், ஃப்ரெண்டு ஒருத்தருக்கான் கேட்டிருந்தேன், இதில் நான் போகிறேன், இதில் ஏர் இண்டியாவில் திருப்பி இதெல்லாம் வரேன்னு கேட்டால், ஏர் இண்டியா நான் வச்சு ஒரு நல்ல ஃபோட்டோவாக எடுப்பா, சிஓசி ஐடி எனக்கு தான்றான். அதனால ஒரு இன்ஸ்டாவில் லைக் போடுவோமா? ஏய், பின்னாடி ரீல்ஸ் போடுறதுக்கு ஆகுண்டா மற்றவங்களுக்கு.
கரெக்டா போயிடுவாங்க. தலை சுத்துது. இந்த பக்கம் வானம் தெரியுது, இந்த பக்கம் ஊரு தெரியுதுல்ல. தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நார்மல் ஆயிடுச்சா? எல்லாருமே கண்ணை மூடி ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. கண்ணை மூடி ப்ரேயர் காதடி. ஓகேவா? ஜாலியா சுத்திட்டு பாத்துட்டியா? போய் சொல்ல போறேன். நீ இப்படி சொன்னேன்ட்டு நான் போய் சொல்ல போறேன். வீடியோல இருக்கா? ஓகே. அப்ப உங்க அக்கா அவருக்கு நீ வச்சுக்கோ, நான் வச்சுக்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருப்பியும் என்னது டேக் ஆஃப்ல பார்ப்போம். என்ன மொழி நினைக்கிறே? பயம் போயிடுச்சா? இது நான்வெஜ் ஸ்நாக்ஸு. இது வந்துட்டு ஒரு ப்ரௌனி, அப்புறம் வந்துட்டு பர்கர், ஒரு ஜூஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்பூன் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குல்ல? நல்லா இருக்கு, டேஸ்டாக இருக்குல்ல? ஆனால் இந்த மாதிரி இதெல்லாம் வர்றதுக்கு இவருக்கும் மௌலிக்கும் ரொம்ப பிடிக்கும். கரெக்டாக ஆமாம். அந்த பிரியாணி கொடுப்பாங்களா இருக்குண்டா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லேண்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நமக்கு ஏதாவது தெரிஞ்ச ஏரியா தான் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றும் கணக்கு தெரியல. ஃபுல்லாக சீ தான் இருக்குது. இப்போ சீ தாண்டிட்டோம். சீ தாண்டி ஊரெல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. இது பார்த்தா எனக்கு ஊர் தெரியுது, சீ தெரியல, கடல் தெரியல. கடல்லேருந்து பாதி கடல், பாதி ஊர், பாதி அப்படி தெரியுது. வீல்லாம் வெளில வந்துருச்சு. இந்த பக்கம் அர்பன் ரைஸ் வீடு தெரியுதா? இந்த பக்கம் தாம்பரம் வீடு தெரியுதான்னு பாரு. தெரியல ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஏதாவது தெரிஞ்ச ஏரியா கண்ணுக்கு தெரியுதான்னு பார்த்தேன். ஒன்றும் தெரியல. சம்டைம்ஸ் வந்து சரவணா ஸ்டோர் குரோம்பட்டுலாம் தெரியும் இல்லை? நல்ல திண்ணி இல்லை, முக்குனி இல்லை, முக்குன்னு முக்குனி இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் அப்படி ஸ்ட்ரெயிட்டியாக உட்காந்துருக்காங்க. ஓகே பாய். நம்ம இன்னொரு நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். ஓகேவா? பாய், தேங்க்யூ. என்ன பல்ல காட்டின்னு இருக்க? ஜாலியா போய் ஊர் சுத்திட்டு வந்துட்டேன். 5 நாளைக்கு என்ஜாய் பண்ணிட்டு வந்துக்கிறேன். நீ அப்புறம் நான் பாட்டுல இங்க மொட்டக்கான்னு உட்காந்துக்கிறேன். சரி இரு வரேன், லக்கேஜ் வச்சுட்டு வரேன். பா 2 கோடி வேஸ்ட் பண்ணிட்டவா? எதுக்குப்பா 2 கோடி வேஸ்ட் பண்ணிட்டேன்? எதுக்கு 2 கோடி? அதுவும் கொஞ்சம் நஞ்சம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், 2 கோடியாமா? நாளைக்கு 1 கோடியாமா? எதுக்கு? லூசுங்களா?
அடைச்சு அது எதுக்கு அப்படியே எதுக்கு நம்மளுக்கு அப்படி ஒரு பணமே தேவையில்லை எனக்கு. என்ன சொன்னா தெரியுமா உன்ன? நீ vlogல பார்த்து தெரிஞ்சுக்கோ என்னன்னு. 2 கோடி கொடுத்தாங்கன்னா என்னது மம்முட்டியான் ரீல்ஸ் போட்டு ஆடி சிக்காருமா அப்படி அவசியமே இல்ல எனக்கு ஆண்டவர் கொடுப்பாரு. சொன்னேன் பக்கத்தோட காலியா இருக்குது அத சேர்த்து வாங்கிட்டு உனக்கு ஒரு மணிமண்டபம் கட்டி பக்கத்துல இருக்கிற ஆமா நம்ம வீடு கட்டிட்டு இருக்கோம் பக்கத்து இடத்தையும் சேர்த்து வாங்கிட்டு 2 கோடி கொடுத்தாங்கன்னா சரியா மணி மண்டபம் கட்டிட்டு டெய்லி என்ன பாத்துட்டு 2 கோடி கொடுத்த தெய்வங்கள் இவங்க பாட்டுன்னு ஜாலியா ஊர் சுத்திட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. அம்மாவும் பையனும் நானும் பாப்பாவும் வீட்டுல ஒட்டுக்குன்னு உட்காந்துக்கிறோம். அவளுக்கு கிளாஸ் இருக்குதுன்ட்டு வடை போட்டு 2-3 நாள் தானே ஆகுது. அதனால அந்த பீதி இருக்கும் எல்லாருக்கும். இல்ல நம்ம தப்பு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நானே வந்து ஃபன் பண்ணிட்டு வந்தேன். இது ஃபன்னுக்காக தான் சொல்றேன். பட் இருந்தாலுமே வந்து எல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் தான். பட் யார் நேரம் எப்படி இருக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஓகேவா? பட் இருந்தாலுமே வந்துட்டு எல்லாருக்குமே பயம்தான். இப்ப பாதி பேர் முக்காவாசி பீப்புளுக்கு வந்து இப்ப தற்சமயத்துல வந்து பிளைட்ல அது எந்த ஏர்லைன்ஸா இருந்தாலும் பரவாயில்ல டிராவல் பண்றதுக்கு கொஞ்சம் பயம். எந்த ஏர்லைன்ஸ்னாலும் நம்ம பயமா தான் இருக்கும். ஆனா ஏர்லைன்ஸ்லயே வரவங்களுக்கு கொஞ்சம் பீதி எச்சா இருக்கும். அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல. பட் ஆனா வந்துட்டு இந்த டைம்ல நிறைய புருஷமார்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கலாம் பொண்டாட்டி மேல எவ்வளவு பிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏர் இண்டியாலயே டிக்கெட் போட்டு அனுப்புறாங்க. அப்படி கிடையாது. டிக்கெட் நீ நம்ம இதுல டிக்கெட் போட்டதில்ல நீதான். நம்ம டிக்கெட் போடும்போது அந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கல ஃப்ரெண்ட்ஸ். நாம என்ன பண்ணா அப் அண்ட் டவுன் நம்ம முதல்ல டிக்கெட் போட்டுட்டு தான் போனோம் ஏர் இந்தியாவில. ஏன்னா ஃபேர் கம்மியா இருக்கு அப்படி சொல்லிட்டு நான் போட்டேன் சரிங்களா. ஆனா பட் எல்லாமே ஃபன் தான். பட் இருந்தாலுமே வந்துட்டு எங்கப்பா ஓகே எல்லாமே ஃபன் தான். பட் ஆனா கடவுள் இதுலயா நம்ம எல்லாமே நம்ம வந்து பத்திரமா வந்து சேர்ந்துட்டோம். நிறைய ஃபன் பண்ணிட்டு வந்து இருந்தாலுமே உள்ளுக்குள்ள எவ்வளவு பயமா இருக்கும்னு அனுபவிச்சு எங்களுக்கு தான் தெரியும். அதை காட்டாம நாங்க சிரிச்சுட்டு ஃபன் பண்ணிட்டு வந்தோம் பாத்தீங்களா. அதுதான் பெரிய விஷயம். நீங்களப்பா முக்காவாசி பேருக்கு இப்ப எந்த ஏர்லைன்ஸ்ல போனாலும் ஏன்னா நமக்கு பயமா தானே இருக்கும். இறங்குற வரைக்கும் எதுவுமே நிஜம் இல்லை சரியா. அதனால பத்திரமா வந்து சேர்ந்தாச்சு. எல்லா கடவுளுக்கும் ஒரு நன்றி போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு இது நம்ம பார்க்கும் போது ஏன்னா ஏறி அடுத்த ஒரு செகண்ட்ல இந்த மாதிரி பிளாஸ்ட் ஆகி இத்தனை பேர் இறந்துட்டாங்க பாவம். எல்லாருக்குமே வந்து சாந்தி அடைக்கணும். நம்ம அதை பிரார்த்தனை பண்ணி நம்ம என்னதான் பேசினாலும் என்னதான் இது பண்ணாலும் கெத்து காட்டினாலும் பகைமை காட்டினாலும் என்னதான் ஜாலியா இருந்தாலும் அது எந்த செகண்ட்ல எண்ட் ஆகும்ன்றது யாருக்குமே தெரியாது. நம்ம பெரிய கெத்து எல்லாம் காட்டி சுத்தி இருந்தாலும் இன்னைக்கு கெத்து காட்டிட்டு நாளைக்கு இப்படின்றதுக்குள்ள காணாம போயிடுவாங்க. அதனால எல்லாருமே லிட்டரலா எல்லாருமே வந்து எப்படி சொன்னா எல்லாருமே ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க ஜாலியா இருங்க. வந்த உடனே என்ன பண்ணிட்ட வேலைய ஃளைட் லேண்ட் ஆனதுனால அவனுக்கு ஆய் வந்துச்சு பீதியில. ஏர்லைன்ஸ்ல இந்தியன் லேண்ட் பண்றாங்க கீழே டம்மு டம்முன்னு அடிக்குது கீழே. அதனால ஏர் இந்தியால வந்தாங்க. நான் வந்து ஏர் இந்தியா லைவ் போட்டனே பாக்கல. லைவ் ஏது அதுக்கு இன்ஸ்டா பாக்குறதுக்கு இல்ல புதுசா ஓபன் பண்ணிட்டானே நான் பார்த்தனே. ஓஹோ அப்படியா. ஏன்னா இப்பவே பண்ணாதான் வந்து அது நம்ம தனியா பேச. ஆமா ஆமா அது தனி வீடியோ பண்ணு. அவ vlogல வரும். இல்ல நம்மளதுலயும் பண்ணு. அது கண்ணாடி போட்டு பார்க்கணும் போலதான் ஹேர் கலர் அங்கங்க தான் நகர வெயில்ல வச்சு காட்டு. நானே பார்க்கலப்பா. அங்கங்க தெரியுதுடா 15 ஸ்ட்ரிக்ஸ் போட்டது. ஆமா அது அங்கங்க தெரியுது. அதனால தெரியுது. வெயில்ல பார்த்தா நல்லா தெரியுது பாப்பா. நானும் போயிட்டு வந்தேன். நானே அதுக்கப்புறம் எனக்கு திடீர்னு இன்னைக்கு நீ கேட்ட உடனேதான் எனக்கே ஞாபகம் வந்தது. இப்ப நீ கேட்ட உடனேதான் எனக்கே ஞாபகம் வந்தது. ஆமா ஹேர் கலரிங் பண்ணிருக்குதுன்ட்டு ஒழுங்காவே கவனிக்கல எப்படி இருக்குதுன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் நான் வரும்போது மேடம் ஃப்ளைட்டை விட்டுட்டு திருப்பி அடுத்தது வந்தாங்க. அதனாலதான் மீட் பண்ண முடியல. 10 நாள் ஆச்சு நாங்க அந்த பேரை பார்த்து. ஆமா நான் ஒரு 5 நாள் ஒரு 4 நாள் மொத்தம் 10 நாள் ஆயிடுச்சு. 10 நாள்ல வந்து நாங்க ஒழுங்காவே பாத்துக்கல. நான் வரும்போது இவ வரும்போது நான் போயிட்டேன். நான் கிளம்பிட்டேன் ஊருக்கு. நான் எப்படி பிளைட்ல புக் பண்ணிருந்தேன். இவ வந்த உடனே நான் கிளம்புற மாதிரி புக் பண்ணிருந்தேன். ஆனா பட் இவங்க மிஸ் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சுன்னா 2 பிக்கப் பண்ணி டிராப் பண்றேன் வந்தோம். அது முடியாம போயிடுச்சா அதனால விட்டுட்டோம். அதனால இப்ப வந்து என்னன்னா எப்படி சொல்றது இவளுக்கு நான் புதுசா பேர் வச்சிருக்கேன் மின்னல்.
வாமா மின்னல்ன்ற மாதிரியா? மின்னல்னவனே பெங்களூர்ல போயிடுவாங்க, இங்க மின்னல்னவனே சென்னை வந்துருவாங்க. எல்லாருமே ஆச்சரியமா கேக்குறாங்க, வந்துட்டாளா இப்ப இங்க அப்படின்னு. ஆமா ஆமா வந்துருக்கிறா. அதனால இல்ல அக்கா கோயம்புத்தூர்ல பார்த்தோம், இங்க வந்துட்டாளா அதுக்குள்ள அப்படின்னாங்க. நீ கோயம்புத்தூர்ல வீடியோ போடுறல அத பாக்குறாங்க, பாப்பா இங்க வந்து அப்ப நான் ஏன் வரல அப்படின்றதுக்காக கேட்டாங்க. வரல அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நான் சொல்லிட்டே தான் இருக்கேன், இருந்தாலும் சொல்றேன். இன்னும் இவளுக்கு வந்து இன்னும் அந்த எக்ஸ்டென்ஷன் கிளாஸ் வந்து இன்னும் 30 days இருக்கு. அந்த 30 days முடிகிற வரைக்கும் லீவ் போட முடியாது. லீவ் போடாதனால அப்பாவும் பொண்ணு இங்க சென்னையில என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அம்மாவும் பையனும் வெக்கேஷன் லீவ் விட்டதுனால நாங்க கோயம்புத்தூர்ல போய் வெக்கேஷன் செலிப்ரேட் பண்ணிட்டோம். அவன் என் கூட தான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தான். ஆமா, இவ இன்ஸ்டா வேற காணாம போயிடுச்சு. இவ வேற மேட்டரா வந்து பேசிருந்தா, அவன் எங்கேயுமே வரல, இங்க சீட்டை தைக்கிறது அங்க வந்து தேடான்னு தான் கூட்டினே போனேன். அததான் அவனுமே செஞ்சான், அதனால பிரச்சனை இல்ல. ஓகே, நாங்களும் வெக்கேஷன் ட்ரிப் என்ஜாய் பண்ணிட்டோம், இவங்களும் வெக்கேஷன் ட்ரிப் இங்க என்ஜாய் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு என்ன ஒண்ணுமே பண்ணல. நாங்க அது பாட்டுன்னு அது காலேஜ் போயிடும், நான் பாட்டு நான் குத்த வச்சு உட்காந்துப்பேன். அவள்தான் காலேஜ் முடிச்சுட்டு வரும், வந்த உடனே இல்ல காலேஜ் போயிடுவா, நான் என்ன பண்ணுவேன், அப்புறம் போயிட்டு வரும், வந்த உடனே ஆஸ் யூஷுவல் அந்த அம்மா ஒர்க் அந்த அம்மா பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. நான் வழக்கம் போல நான் என்ன பண்ணுமோ அதை பண்ணிடுவேன். எல்லா டென்ஷனும் இருக்குதான் ஃப்ரெண்ட்ஸ் செய்யும், அதனால நம்ம அப்பப்ப அதெல்லாம் பாத்துக்கணும். என்ஜாய் பண்ணது நீதான், நீ ஒண்டிதான் என்ஜாய் பண்ணலையா? ஏப்பா போகலையா? அப்புறம் இங்க காஜ் கருவாடானது யார் தெரியுமா? நான் தான், நான் மட்டும்தான். அதுதான் சொல்றேனே, நான் மட்டும்தான். ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வேற பிளான் வச்சுருந்தோம். 27, 28, 29 3 நாள் டூர் போகலான்ட்டு. அது ஏற்கனவே விளாக்ல சொல்லியிருப்பேன். ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தான் மௌலி திட்டினோன்னா மூஞ்சி தூக்கி வச்சிருந்தா, அதனால கோயம்புத்தூர் கிளம்பிட்டாங்க இவங்க. சரி அட்லீஸ்ட் அங்காச்சும் போயிட்டு வரோம் அப்படின்ட்டு 3 பேரும் என்ஜாய் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவர் தான் என்ஜாய் பண்ணல, அதனால எங்களுக்கு பிரச்சனையே இல்ல. ஓகே, ரொம்ப டயர்டா இருக்கு. ஆமா, நீ மனசு வச்சாதான் எதுவுமே நடக்கும். அதுதான் சொல்றேன், எதுவா இருந்தாலும் நீ மனசு வச்சாதான் அப்படின்ற. அது பாத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வந்துட்டு ரொம்ப டயர்டா இருக்குது. இந்த vlog ஏற்கனவே ரொம்ப லென்த்தியா போயிடுதுன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த vlog முடிச்சுக்கிறோம். இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டங்கன்னு பிரஸ் பண்ணுங்க. ஓகே, பாய்.